தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில அள்ளி வீசக்கூடிய இவர்களுக்கு நாம கேட்க வேண்டிய கேள்வி என்ன செஞ்சிருக்கீங்க? ஒருத்தவங்க ஒரு வீடியோ பார்த்தேன், ஒருத்தவங்க அந்த கணக்கெடுக்க வர்றவங்க மாதிரி திமுக தான் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுல. கேக்குது, உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைச்சிருச்சா? உங்களுக்கு 5000 ரூபாய் வந்துருச்சா? உங்களுக்கு அந்த 2000 ரூபாய் வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சுல, அப்புறம் என்னமா கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டுருங்க, ஓட்டு போட்டுருங்க இப்படின்னு ஒரு வீடியோ. இந்த அம்மா திருப்பி கேட்கணும், உங்களுக்கு நான் கட்டின தண்ணீர் வரி வந்துருச்சா? குடிநீர் வரி வந்துருச்சா? வீட்டு வரி வந்துருச்சா? மின்சார வரி வந்துருச்சா? நான் கொடுத்த சாலை வரி வந்துருச்சா? நான் கொடுத்த குப்பை வரி வந்துருச்சா? எல்லாம் கொடுத்து எதுக்கு எதையும் சரியா பண்ணல அப்படின்னு கேட்கணும். இப்படி கேட்டா மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு 4 பேர்கிட்ட மைக்கு நிட்டா 2 பேரு நாம் தமிழர் கட்சியுடைய தமிழ் தேசிய கொள்கையை பேசக்கூடிய இடத்துல நாம் தமிழர் கட்சி வளர்ந்து நிற்கிறது, வளர்ந்து நிற்கின்றது. கடந்த ஒரு வாரத்துல எத்தனை சம்பவங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள், 27 கொலை, காவல் நிலைய கொலை நடந்திருக்கு, லாக்அப் டெத். இதுவே அதிமுக செஞ்சுச்சுன்னா இன்னைக்கு சும்மா இருந்திருக்குமா? ஒரு 70 வயதானவர் கொல்லப்படுறாரு. அவர் கொல்லப்பட்டு 60 வயது மூதாட்டி பாலின வன்கொடுமை செய்யப்படுகிறார். 6 வயது குழந்தைக்கும் இங்கே பாதுகாப்பில்லை, 60 வயது மூதாட்டிக்கும் இங்கே பாதுகாப்பில்லை. அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற ஏதாவது ஒரு சான்று தேவையா? அவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் இந்த மண்ணில் இருக்கிறது. ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சொல்லுவாரு, திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியா இருக்கும் போது குடிசையில வீசின பாஸ்பரஸ் குண்டுகள் மாதிரி நாங்க செயல்படுவோம், அதுவே ஆளுங்கட்சியா இருந்தா அமைதியாயிருவோம், தண்ணிக்குள்ள போட்ட பாஸ்பரஸா மாறிடுவோம். அதுதானே இங்க நடக்குது. ஒண்ணுத்துக்கும் உதவாத எதிர்கட்சிங்கிற பேர் மட்டும்தான், உண்மையான எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் செயல்படுதீங்க. எல்லா போராட்டங்களுக்கும் மக்களோடு மக்களாக களத்தில் நிற்கிறோம். எவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. ஆனால் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூச்சமே இல்லாம சொல்லுவார் நல்லாட்சி நடக்குதுன்னு. எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி. யார் எழுதி கொடுக்கறான்னு தெரியல இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம். அப்படியான ஒரு கேடுகட்ட சமூகத்தில் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாவற்றையும் இன்னைக்கு மாற்றி ஒரு சரியான தீர்வை எட்ட வேண்டும் என்றால் இன்னைக்கு நேர்மையானவர்கள் ஆட்சியில் அமர வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு மதவாத சக்திகள், பாசிஸ்டுகள் நம்மை ஆண்ட கூடாது. அவங்க எங்க இருக்காங்கன்னு கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, அதற்காக நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்ற ஒரு கங்காணி வேடத்தை இன்றைக்கு மண்ணிலே ரொம்ப சிறப்பாக அரங்கேற்றி வருகிறது திராவிட முன்னேற்ற கழகம். என்ன பாஜக வந்துரும்? கடந்த முறை 2021 தேர்தல்ல 20 இடத்துல தான் போட்டியே போட்டுச்சு பாஜக. 20 இடத்துல போட்டி போட்டு 4 இடத்துல வெற்றி. இதை விடுங்க, இதற்கு முன்பு முதலாக தமிழ்நாட்டு மண்ணில் பாஜக உள்ள வருவதற்கான காரணம் யாரு? இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஐயா நல்லகண்ணு என்கின்ற மா மனிதரை தோற்றடித்த பெருமை யாரை சேரும் என்று அன்பார்ந்த சமூகத்துக்கு தெரியுமா? அதுவும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் சேரும். பாஜகவை எதிர்க்கிறோம்ங்கிற வேடத்தை இட்டு இன்னைக்கு எல்லா பாஜக கொண்டு வரக்கூடிய நாசகர திட்டங்களையும் சிவப்பு கம்பளம் விரித்து பின்வாசல் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ள வேரூண்டு வைத்தது இந்த திமுக என்று சொன்னால் அது மிகையாகாது. எந்த நாசகர திட்டத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் எல்லாத்துக்கும் அவங்க முதல்ல ஆரம்பிச்சு விட்டுருப்பாங்க. இவங்க பேர் வச்சு அதற்கு பாராட்டு விழா நடத்துவாங்க. அப்படியாக இன்னைக்கு எல்லா நாசகர திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறது இந்த திமுக. அதை எல்லாத்தையும் இங்க செயல்படுத்தி கொண்டிருக்கிறது திமுக. அங்கே பாஜக கொண்டு வந்தது என்ஐஏ, ஜிஎஸ்டி எல்லாவற்றையும் இப்படி பாஜகவை எதிர்த்து நாங்கள் நிற்கிறோம் என்பது முழுக்க கங்காணித்தனம். ஏன்னா கடந்த காலத்துல நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க, ஆர்எஸ்எஸ் உங்களுக்கு தெரியும் அது எப்படிப்பட்ட ஒரு இயக்கம் என்று. அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் என்று பாராட்டு பட்டம் சூட்டியவர் மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவர்கள். மரியாதைக்குரியன்னு சொல்லும் போது நீங்க எல்லாம் வருத்தப்படக்கூடாது, நான் இப்படியே பேசி பழகிட்டேன் அப்படிங்கறனால நான் அந்த மரியாதை அவருக்கு கொடுக்கிறேன். ஆனால் இங்கே எல்லா நாசகர வேலையும் செய்தது
இன்னைக்கு இஸ்லாமிய சமூக மக்கள் காங்கிரஸை ஒரு சிறந்த எதிர்கட்சியாக, அவர்களுடைய மார்க்கத்துக்கு ஒரு காவலர்களாக எண்ணிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அப்படி காங்கிரஸை எண்ணக்கூடிய மக்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். 1949 முதல்ல ராமர் சிலையை கொண்டு போய் பாபர் மசூதிக்குள்ள வைத்ததே இந்த காங்கிரஸை சார்ந்த நேரு அவர்கள். அதற்கு பிறகு அங்க சர்ச்சை ஏற்பட்டு பாபர் மசூதி மூடப்படுகிறது. 1989 ராஜீவ்காந்தி மீண்டும் வந்து எல்லோரும் ராமரை வழிபடலாம் என்ற அந்த கோவிலை திறந்துவிட்ட பெருமைக்குரியவர் ஐயா ராஜீவ்காந்தி. தொடர்ச்சியாக இஸ்லாமிய மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் சண்டையை மூட்டக்கூடிய வேலையை காங்கிரஸ் செய்து கொண்டே வந்திருக்கிறது. அதற்கு பிறகு 1992 பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. அப்போதும் நரசிம்மராவ் ஐயா காங்கிரசினுடைய ஆட்சி தான். ஆனால் அங்கே உத்தரப்பிரதேசத்தில் அங்க பாஜகவுடைய ஆட்சி இடிக்கப்படும் போது, இது எல்லா சம்பவம் நடக்கும் போது, இந்த கொடுங்கோன்மை நடந்து முடிந்த பிறகு ஐயா கருணாநிதி அவர்கள் கிட்ட மைக்க நீட்டு கேட்கிறாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு. இதற்கும் பாஜகவுக்கும், அதாவது பாபர் மசூதி இடிப்புக்கும் பாஜகவுக்கும் நேரடி தொடர்பு இல்லை என்ற பொன்மொழிகளை உதிர்த்தவர் ஐயா கருணாநிதி. இப்படிப்பட்ட ஒருவர் தான் பாஜக, அவருடைய வழியில வரக்கூடிய இவர்கள் தான் பாஜகவை எதிர்க்க போறோம். நீங்க எல்லாரும் நம்பணும், பாஜகவை எதிர்க்க போறது இந்த INDA கூட்டணி, இந்த அப்பா ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் ஒப்புக்கொள்ளணும். இங்கே மண்ணில் வந்திருக்கக்கூடிய வளங்கள், எத்தனையோ பேர் ஆட்சி ஆண்டு இருக்கலாம், எத்தனையோ பெருமக்கள் இந்த மண்ணை ஆண்டு இருக்கலாம். ஆனா யாருக்குமே வளத்தை கொள்ளை கொள்ளணும், இங்க இருக்கக்கூடிய மணல் வளத்தை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்காது. ஆனால் இந்த திராவிட கட்சிகள் அரை நூற்றாண்டில் சாதித்தது என்ன அப்படின்னு கேட்டா, மாறி மாறி இந்த வளங்களையும் நிலத்தையும் மண்ணையும் நீரையும் கொள்ளையடித்து அவர்களுடைய தன்லாபத்திற்காக ஈட்டி அதன் வழியாக வரக்கூடிய கமிஷனை கரப்ஷன் பண்ணி பதுக்கி வைத்து கொள்ளையடிச்சு இன்னைக்கு மீண்டும் மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கு மட்டும் பயன்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறை நமக்கு அவசியமா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க, இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள் தான். உண்மையா சொல்லணும் அப்படின்னா 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு இஸ்லாமியர்களுக்கு. ஆனால் இஸ்லாமிய பெருமக்கள் இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியும்ல? 7-10 விழுக்காடு பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக சேர்ந்தோம் அப்படின்னா கிறிஸ்தவ இஸ்லாமிய பெருமக்கள் மட்டும் 15 விழுக்காடுகள். அப்போ இவர்கள் ரொம்ப சேஃபா, ரொம்ப அழகா அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் யார் தந்தது? யார் தந்தது? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தந்தது. ஆனால் அந்த இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எப்போதும் ஒரு அச்ச உணர்வோடே வச்சுக்கணும், அச்சத்திலேயே வச்சுக்கணும், பயத்திலேயே வச்சுக்கணும். அதற்காக உருவாக்கப்பட்ட சொல்தான் பாதுகாவலன் என்ற சொல். இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் நாங்கள். கூச்சமே இல்லாம இன்னைக்கும் சொல்றாங்களே, யாரு? திமுகவை சார்ந்தவர்கள் அல்ல, திமுகவை சார்ந்தவர்கள் சொல்லல. இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர் காவல் தெய்வம் என்றெல்லாம் அவங்க சொல்லல. உங்களுக்கு தெரியும் யார் சொன்னதுன்னு. இதுவே நாம் தமிழர் கட்சியை சார்ந்த யாராவது ஒருத்தவங்க தாமன் சீமான் அவர்களை இஸ்லாமியர்களுடைய காவல் தெய்வம் சொன்ன என்ன பண்ணிருக்கும் இந்த கூட்டம்? என்ன பண்ணிருக்கும் இந்த கூட்டம்? பாருங்க உங்க தலைவர் சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, பாருங்க உங்க தலைவர் வந்து மதமாற்றம் பண்ணுங்கன்னு சொன்ன. சொல்லாததையே சொன்னோன்னு சொல்றியே. சட்டமன்றத்துல அத்தனை முறை இஸ்லாமிய தீவிரவாதிகள் 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 என்று மீண்டும் மீண்டும் பதிவு செய்யப்பட்ட போது உங்கள் ஆட்சி தானே. யாராவது அதை எதிர்த்து கேள்வி கேட்டதுண்டா? என்ன சிறுபான்மையின் பாதுகாவலர்கள்? எங்களுக்கு தேவை நீங்க கொடுக்கக்கூடிய நோம்பு கஞ்சிக்கான அந்த அரிசியா, இல்ல மானிய ஸ்கூட்டரா? இதையா நாங்கள் கேட்கின்றோம். இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் எத்தனை முறை நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் இல்ல அமைச்சர் பொறுப்புகளுக்கும் நீங்கள் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறீங்க? நான் சேர தூக்கி எரியவரவங்களை பத்தி கேட்கல, கல்ல தூக்கி தொண்டர்கள் மேல வீசுறவங்களை பத்தி கேட்கல. உண்மையான இஸ்லாமிய பிரதிநிதிகளுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய கட்சியிலேயே சிறுபான்மை அணி என்று அதை தவிர்த்து மற்ற அணிகள்ல இளைஞர்களையோ மாணவர்களையோ சுற்றுச்சூழல்லையோ வேற ஏதாவது பாசறைகள்ல
இஸ்லாமியர்கள் பெருமளவுல இருக்கிறாங்களா? ஆனால் நாம் தமிழர் கட்சி அடித்து சொல்லும், தன்மானத்தோடு சொல்லும், பெருமையாக சொல்லும், எல்லா பாசறைகளிலும் அடையாளப்பட்டு இங்கே அதிகமாக நிற்கக்கூடியது இஸ்லாமிய பெருமக்கள். தாய்மாமன் சீமான் அவர்கள் இவர்களை மதமாக பார்க்கவில்லை. நாங்கள் தமிழர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக எங்களுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எல்லா கட்சியும், பல கட்சிகள் தேர்தல் காலம் நெருங்க நெருங்க ரொம்ப வீரியமாக செயல்படுவார்கள். இன்னும் நீங்க ஊடகத்துல பாத்தீங்கன்னா பல மக்கள் சபைம்பாங்க, மக்கள் என்ன சொல்றது, அடுத்தது என்ன, யார் யார் கூட கூட்டணிம்பாங்க, யார் தேர்தலில் வெற்றி பெற போறாங்கம்பாங்க, இளைஞர்களுடைய வாக்கு யாருக்குன்னு கேட்பாங்க, பெண்களுடைய வாக்கு யாருக்குன்னு கேட்பாங்க. இவங்க எல்லார் மீதும் அக்கறை இவர்களுக்கு இப்போதுதான் வந்ததா அப்படிங்கிற கேள்வி நாம மட்டும்தான் கேட்போம். அப்படி இன்னைக்கு தேர்தலுக்கு தேர்தல் வெறும் வாக்கரசியலை, செய்தி அரசியலை, விளம்பர அரசியலை செய்யக்கூடியவர்களுக்கு மத்தியில் வாழ்க்கைக்கான அரசியலை, விழிப்புணர்வு அரசியலை, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை தொடர்ச்சியாக முழக்கமிட்டு எத்தனையோ மாநாடுகளை இங்கே மக்களுக்காக போட்டுவிட்டு இன்னைக்கு எல்லா போராட்ட களத்திலையும் மக்களோடு மக்களாக துணை நின்ற நாம் தமிழர் கட்சி ஏன் அவசியப்படுகிறது, 2026 மக்களாகிய நாம் ஏன் தேர்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கான விடையாகத்தான் இந்த தேர்தல் களத்தில் ஒவ்வொரு பகுதியிலும் எங்களுடைய ஆற்றல் மிக்க வேட்பாளர்கள் களம் இறங்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக என்ன செய்யுது? ஒரு கொள்கை வேடமிடுது. எதை காட்டி கொள்கை வேடமிடுது? நாங்க திராவிடம், திராவிட மண், திராவிடம் தான் எங்கள் கொள்கை நிலைப்பாடு. திராவிடம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியாது, அது வேற விஷயம். தமிழ் தேசிய மறுமலர்ச்சி இங்கே உருவாகி இருக்கிறது. அதற்கு முழு முதற் காரணம் தாய்மாமன் சீமான் அவர்கள் மட்டும்தான் என்பதை நான் அடித்து சொல்வேன். எத்தனையோ பேர், என்னுடைய வாப்பா தமிழ் முழக்கம் ஷாவுல் அமீது அவர்கள் இந்த தமிழ் தேசியத்துக்காகவே தன்னுடைய காலம் முழுக்க அர்ப்பணித்திருக்கிறார். 40-45 ஆண்டு காலம் அவருடைய பொருள் அனைத்தையும், ஈட்டிய பொருள் அனைத்தையும் ஐயா வைகோவுக்கும், ஐயா திருமாவர்களுக்கும் கொட்டி இழைத்தார். ஐயா சுபவி போன்றவர்களுக்கு கொட்டி இழைத்தார். என்ன காரணம்? இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய எவனாவது நம்மளுடைய இனத்தை காப்பாத்திருவான் அப்படின்னு நம்பி நின்றார். கூடவே என் தாய்மாமன் சீமான் அவர்களும் எத்தனையோ பேரை நம்பி நம்பி நின்றோம். மருமகனே, இனிமேல் இது சரி வராது, நாம ஒரு கட்சியை தொடங்குவோம். அப்படி உருவானதுதான் இன்றைக்கு நாம் தமிழர் என்ற பேரியக்கம். எந்த கொள்கை நிலைப்பாட்டோடு நாங்கள் அன்று ஆரம்பித்தோமோ இன்றைக்கு வரைக்கும் சறுக்காம சமரசம் இல்லாமல் நிற்கின்றோம். இன்னைக்கு நிற்கின்றோம். எத்தனையோ ஊடகங்கள் கூட பதிவு செய்திருக்கிறது. நேரடியாக இருக்கக்கூடிய சாட்சிகள் நாங்கள் சொல்லுகிறோம். பேரம் பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. பிப்ரவரி 21 ஆகப்பெரும் மாநாட்டை கூட நாம் தமிழர் கட்சி நடத்திருச்சு. 234 வேட்பாளர்கள், 117 பெண்கள், 117 ஆண்கள் ஒரே மேடையில அறிவிச்சாச்சு. இதுக்கப்புறம் எவனாவது கேட்பானா கூட்டணிக்கு வருவீங்களான்னு? கேக்குறாங்க. அதுதான் இன்னைக்கு நிலைமை. கால் விழுக்காடு, அரை விழுக்காடு வைத்திருப்பவர்களுக்கு 500 கோடி 300 கோடி பணமும் பல சீட்டுகளும் கொடுக்கக்கூடிய இடத்துல அதிகாரம் இன்னைக்கு அன்டெமோக்ராட்டிக்கா இருக்கு. இன்னைக்கு அப்படியான ஒரு சர்வாதிகார முறை இல்லாம முறை மாதிரி ஒரு முறை இருக்கிறது. ஜனநாயகம் இல்ல, இது உண்மையான ஜனநாயகம் கிடையாது. ஆனால் இங்கே இன்னைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு இவ்வளோ தூரம் முடிஞ்சு எல்லா 234 வேட்பாளர்களும் சொல்லப்பட்டு அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட்டணிக்கு வந்துருவீங்களா? நாங்க இவ்வளவு ஆஃபர் பண்றோம், உங்களை முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிக்கிறோம், நீங்க ஒரு 2 ஆண்டு ஆட்சி செய்யுங்க, நாங்க ஒரு 2 ஆண்டு ஆட்சி செய்யறோம்னு என்னென்னமோ கம்பி கட்டுறாங்க. எல்லாத்தையும் நினைச்சா உண்மையாகவே தாய்மாமன் சீமான் அவர்கள் கட்சிக்காரங்களை பத்தி சிந்திக்கிறது இல்லாமையோ இல்ல அவர்களை முன்னிறுத்தாமல் இருக்கிறாருன்னு சொல்லக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளாலோ இல்ல அவர் உண்மையாகவே நிம்மதியா இருக்கணும், அவர் ரிட்டையர்மெண்ட் லைஃப் தொட்டுட்டாரு அப்படின்னு நினைச்சா இதெல்லாத்தையும் வாங்கி அவர் சுகபோகமா நிம்மதியா இருக்கலாமா இல்லையா? உங்க எல்லாருடைய மனசாட்சிக்கே விட்டுறேன், சத்தியமா இருக்கலாம். அவர் நினைச்சா காசை வாங்கிட்டு வீட்டுல நிம்மதியா இருக்கலாம். நல்ல 4 காரு 4 பங்களான வீடு வாங்கிட்டு அமைதியா குடும்பம் குட்டின்னு அமைதியா ஜாலியா இருக்கலாம். ஆனால் நான் எடுத்துக்கொண்ட கொள்கை, நான் என்னைக்கு ஆரம்பிச்சனோ இந்த மக்களுக்காக நிக்கிறேன்னு உறுதிமொழி ஏற்று இந்த களத்திற்கு வந்தேன். அதுல ஒருபோதும் பின்னடைய மாட்டேன். என்னை நம்பி இந்த 36 லட்சம் மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள், அவர்களை என்றைக்கும் ஏமாற்ற மாட்டேன் என்று சொல்லி இன்னைக்கு நிக்கிறாரு ஒரு மனுஷன். 2019 உங்க எல்லாருக்கும் தெரியும்,
சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு. டார்ச் லைட்டை எடுத்து ஓங்கி டிவியில எரிஞ்சாரு. என்ன சொல்லிட்டு வந்தாரு? மாற்றம்னு சொல்லிட்டு வந்தாரு. மாற்றம்னு சொல்லிட்டு வந்தாரு. 4 விழுக்காடு, கிட்டத்தட்ட 4 விழுக்காடு வாக்குகளை வாங்கி இருக்கிறாரு. 4 விழுக்காடு வாக்கு என்பது பல லட்சம் மக்கள். அத்தனை மக்களையும் ஏமாத்தி இன்னைக்கு யார் கூட சரண்டர் ஆயிருக்கிறாரு? மையம்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் சொல்லுவது போல இந்த பக்கம் ஸ்டாலின், இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் மையமா போய் சேஃபா நின்னுட்டாரு. அவருக்கு தேவை ஒரு சீட்டுங்க ராஜ்யசபால, அவ்வளவுதான். இது தெரிஞ்சா உங்களுக்கு எங்க நாங்க ஓட்டு போட்டிருக்க போறோம் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் நீங்க கேட்க கூடாது. அதற்குத்தான் நீங்கள் சிந்திக்க வேண்டியது ஒன்று இருக்கிறது. என்ன கொள்கை நிலைப்பாட்டோட இந்த ஆட்சியாளர்கள் வருகிறார்கள், எவ்வளவு ஆண்டு இந்த களத்தில் நிற்கிறார்கள், என்ன மாதிரி போராட்ட களத்தில் நிற்கிறார்கள் நீங்க பார்க்கணுமா வேண்டாமா? எல்லாத்தையும் பார்க்கணும். இவங்க எல்லாரையும் ஒரே கட்சி கூட கூட்டணி வைக்கிறாங்களே, இவங்க என்ன நல்லாட்சி கொடுக்குறாங்க? விளம்பரம் தான் அப்படி பண்றாங்க. நேத்துக்கு ஒரு செய்தி பார்த்தேன். திருவண்ணாமலையில இங்க இந்த இதுல திண்டிவனத்துல ஒரு குடிமகன் வந்து போற பஸ்ஸ வந்து வழி நிறுத்தி 10 ரூபாய் பாட்டிலுக்கு ஏத்திட்டாங்கன்னு பெரிய கல்லா தூக்கி அரசு பேருந்தோடைய கண்ணாடியை உடைச்சிட்டாரு. அதற்கு ஒரு தமிழ் தேசிய மகன் கீழே போட்டிருக்கிறாரு, பின்னூட்டமா போட்டிருக்கிறாரு. என்ன போட்டிருக்கிறாரு? அப்பா பஸ், அப்பா சரக்கு, மகன் உடைக்கிறான் அப்படின்னு போட்டிருக்காரு. இப்படி இன்னைக்கு இவர்கள் நல்லாட்சி கொடுக்கறாங்க அப்படிங்கிறது பேரளவில் இருக்கு. நல்லாட்சி என்பது யார் சொல்லணும்? மக்களாகிய நாங்கள் சொல்லணும். உண்மையான நேர்மையான நல்ல ஆட்சி இங்க நடக்குது அப்படின்னா மக்களாகிய நாங்க தானே அனுபவம் பெறுறோம். இங்க எப்படி இருக்கு சாலை வசதி, இங்க எப்படி இருக்கு மின்சாரம், இங்க எப்படி இருக்கு குடிநீர் வசதி அப்படிங்கிற எல்லாத்தையும் இங்க சோதனை பண்றோம். நான் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில குடிநீருக்கு இன்னைக்கு வரி கட்டுறது மட்டும் இல்லைங்க, குடிநீர் வராது. அதற்கு மக்கள் நின்று போராடிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் நின்று போராடக்கூடிய அவல நிலை. ஏன் அங்கெல்லாம் போகணும்? இன்னைக்கு சிலிண்டர் இல்ல. ஈரானுக்கும் அமெரிக்காவிலும் போரு, ஈரான்லயும் அமெரிக்காவிலும் போர் நடக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் பாதிப்பு நடக்குது அப்படின்னா நாம எல்லோரும் எந்த நிலையில இருக்கோம்? வேற ஒரு நாட்டை சார்ந்து இருக்கிறோம். அப்ப இதற்கு மாற்று என்ன? இதற்கு என்ன மாதிரி கொள்கை திட்டம், ஒரு தொலைநோக்கு பார்வை இந்த அரசு நிர்வாகம் வைத்திருக்க வேண்டும். ஒரு தற்சார்பு பொருளாதார நிலைத்தன்மையை இந்த அரசு கொண்டிருக்க வேண்டும். ஆனா எள்ளி நகையாடுவாங்க. ஆடு மாடு மேய்க்க சொல்றாருப்பா அப்படிம்பாங்க. ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி அப்படிங்கறத இவங்க சொல்றாங்கல்ல, இவங்க நம்மளை கலாய்க்கல, இவங்க நம்மளை விமர்சிக்கல. உண்மையா ஐயா அறிஞர் அண்ணா அவர்களை தான் இவங்க விமர்சிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? ஐயா அறிஞர் அண்ணா அவர்கள் அவருடைய அண்ணாவின் தமிழ் கனவு நூல்ல எழுதியிருக்கிறாரு. யூஎஸ்ல இருக்கும்போது, அமெரிக்காவில் இருக்கும்போது எழுதியிருக்கிறாரு. நான் 15 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டை பார்க்கும்போது எம்ஏ பிஏ பட்டதாரிகள் எல்லாம் ஆடு மாடு மேய்த்து கொண்டிருப்பதை பார்க்கும் போதுதான் இது ஒரு நல்ல நாடாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறத பதிவு செய்கிறார். அப்ப பட்டதாரிகள் எல்லாம் ஆடு மாடு மேய்த்து கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கும் போதுதான் அது நல்ல நாடு அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அப்படின்னா அன்னைக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஆடு மாடுனுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது இன்னைக்கு அதிகம் என்று அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப அவர் என்ன சொல்லுவீங்க? அவரை பிற்போக்குவாதின்னு சொல்வீங்களா? அறிஞர் அண்ணாவின் வழி வரக்கூடியவர்கள் தானே நீங்க. சும்மா நமக்கு முன்னாடி இங்க விமர்சிச்சுட்டு பின்னாடி சொல்லுவாரு 4.5 கோடி லிட்டர் பால் உற்பத்தி பண்ணுவோம் வரக்கூடிய ஆண்டுகள்ல, நிதி ஆண்டுல. எப்படி பண்ணுவீங்க? எப்படி? எங்க இருந்து வரும்? மார்ஸ்ல இருந்து ஜூபிட்டர்ல இருந்து வருமா பால்? எங்க இருந்து வரும்? ஆடு மாடுகளை மேய்த்தால் தானே வரும். அந்த ஆடு மாடுகளுக்கு இன்னைக்கு மேய்ச்சல் உரிமை போயிருச்சு. அதனால போட்டோம் ஆடு மாடுகளுக்கான மாநாடுன்னு. ஆடு மாடுகளை பற்றிய விழிப்புணர்வு பெற வேண்டும்னு மக்களுக்காகத்தான் போடப்பட்டது அந்த மாநாடு. அதையும் விமர்சித்தார்கள். இவர்களை என்ன சொல்லுவது? ஆகச் சிறந்த அறிவாளிகள்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த மண்ணுல திமுக உருவாக்கிய தொண்டர்களோ, அதிமுக உருவாக்கிய தொண்டர்களோ, இல்ல அற்ப பதர்கள் வரக்கூடிய சில கட்சிகள் உருவாக்கக்கூடிய தொண்டர்களோ இன்னைக்கு அறிவார்ந்தவர்கள் இல்ல. நாம் தமிழர் கட்சியில என்ன விடுங்க, நான்லாம் எனக்கு சத்தியமா பேசலாம் வராது. இப்பதான் எங்களுடைய அண்ணன் அம்மார்கள் எல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கொள்றேன். தாய்மாமன் சீமான் அவர்களுடைய வழிகாட்டுதல், அவருடைய
அந்த கற்பிப்பு இதெல்லாம் தாண்டி தான் நான் இந்த மேடைக்குள்ள நிக்கிறேன். முன்னாடிலாம் எனக்கு வந்து பயங்கர பயமா தான் இருக்கும். இப்போ ஓரளவுக்கு மாறி இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஏதோ ஒரு மூலையில ஒரு சிறுவனை கூப்பிட்டு கேட்டாலும் ஏன் நாம் தமிழர் அரசு வரணும்னு கேட்டா பதில் சொல்லுவான். அப்படி பதில் சொல்லுவான். இங்க இயற்கை காக்கப்படணும், பெண்ணடிமை போக்கப்படணும், பெண்கள் சமத்துவமாக பார்க்கப்படணும், இங்க வளங்கள் பாதுகாக்கப்படணும், இங்க மொழி காக்கப்படணும்னு சொல்லுவான். அவனுக்கு தெரியுங்க, அவ்வை பாட்டி அன்னைக்கு சொல்லி கொடுத்தது இன்னைக்கு நம்மளால பாட முடியுதுன்னா என் தாய்மாமன் சீமானவர்களால தானே. சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் அப்படின்னு. நான் எனக்கு கல்வியில், அதாவது என் பள்ளிக்கூடத்துல படிச்சதெல்லாம் ஞாபகம் இல்லை, எனக்கு என் தாய்மாமன் சீமானவர்கள் சொல்லி கொடுத்ததுதான் ஞாபகம் இருக்கு. அவர் சொல்லி கொடுத்ததுதான். எங்கெங்க தமிழ் இருக்கு, தமிழை காப்போம் எல்லா இடத்துலயும் தமிழ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, தமிழ் இல்ல. மணக்கவரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி பாடி இருக்கிறான். இதெல்லாம் எனக்கு சொல்லி தந்து என்னுடைய கல்வி கிடையாது, என்னுடைய ஸ்கூல் கிடையாது. எனக்கு என் தாய்மாமன் சீமானவர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனை பேர் இருக்கான் பாரு, இவன் எவ்வளவு பாடி வச்சிருக்கான் பாரு, அவன் அன்னைக்கே வருந்தி பாடின நிலைதான் இன்னைக்கும் இருக்கு அப்படிங்கிற விழிப்புணர்வை எனக்குள் எத்தி வைத்தது என் தாய்மாமன் சீமானவர்கள். அப்படித்தான் இன்னைக்கு ஒரு தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்கள்ல இருந்து கடைகோடி இருக்கக்கூடிய உறவு வரைக்கும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான புரிதல், உள்வாங்கக்கூடிய திறன், அந்த ஆற்றல், இது எல்லாத்தையும் ஒரு தலைவனால் மட்டும்தான் உருவாக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுமையால் மட்டும்தான் இந்த நாட்டை சரியான நாடாக்க முடியும். எத்தனையோ கட்சி இன்னைக்கு இருக்கு. திராவிட கட்சிகளை எடுத்துக்கோங்க. திராவிட கட்சிகளை பெண் அடிமையை தீர்க்கணும், பெண்ணியம் பேசிட்டு வரோம், நாங்க பெண்மைக்காகத்தான் இந்த மண்ணை வந்து சீர்திருத்த வந்திருக்கோம் அப்படிலாம் சொல்லக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த ஆட்சியாளர்கள் என்ன பெண்களுக்கு செஞ்சிருக்காங்க, என்ன பெண்களை பிரதிநிதித்துவப்படுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்திய நாடாளுமன்றத்துல இன்னைக்கு 78ல இருந்து 74 பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக குறைந்திருக்கிறார்கள். காரணம் என்ன? பெண்களை அங்கேயும் மதிக்கிறது இல்ல. 33 விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு பேப்பர்ல எழுதுனா மட்டும் போதுமா? மனம் இல்லையே. உண்மையாக மனம் இருந்துச்சு அப்படின்னா என் தாய்மாமன் சீமானவர்கள் போல 50க்கு 50 விழுக்காடு கொடுத்துதான் பாருங்களேன், கொடுங்களேன். இன்னைக்கு சொல்றாங்க சில திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெண்கள் எல்லாம் நம்ம ஊடகங்களுக்கு போகும்போது சொல்றாங்க, உங்க கட்சி கொடுத்து எங்க கட்சியை டஃப் ஆக்கிருச்சு, எங்களுக்கு இப்பதான் ஒரு புத்துணர்வு வருதுன்னு. இதுதான் வெற்றி. என்ன செய்தது நாம் தமிழர் கட்சின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு சொல்லுங்கள். இப்படியான ஒரு சமூக மாற்றத்தை, சீர்திருத்தத்தை உங்களுக்கே தெரியாம செய்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு பரந்தூர்ல விமான நிலையம் கட்ட முடியாது, டங்ஸ்டன்ல எதுவும் நீங்க எடுக்க முடியாது, நீங்க வந்து பேனாசிலைய நட்ட முடியாது, ஈத்தேன் மீத்தேன் இனிமேல் எடுக்க முடியாது, கையே வைக்க முடியாது, 8 வழிச்சாலை போட முடியாது. எல்லா மாற்றங்களுக்கும் இங்க ஒரே காரணம், அது நாம் தமிழர் கட்சி. இதெல்லாம் மாற்றம் தானே. என்ன மாற்றம் செஞ்சீங்க? இன்னும் நீங்க அதிகாரத்துக்குள்ள என்ன செஞ்சீங்க? இதெல்லாம் நாங்க தாங்க செஞ்சிருக்கோம். இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திருக்கோம். நாங்கள் திராவிடர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கம் நில்லுங்க, நாங்கள் தமிழர்கள் சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் ஒரு பக்கம் நில்லுங்க. வழக்கொள்ளை கொள்ளைன்னு சொல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கம் நில்லுங்க. நாங்கள் இந்த மக்களுக்காக, மக்களினுடைய நல் வாழ்க்கைக்காக நிற்க போகிறோம் சொல்லக்கூடியவர்கள் ஒரு பக்கம் நில்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு பல பக்கங்கள்லாம் இல்ல, வாய்ப்பு இல்ல ராஜாதான். இன்னைக்கு உங்களுக்கு வேற வாய்ப்பே இல்ல. எல்லோரும் ஒரு கூட்டணியாக இருக்கிறார்கள். நீங்கள் நம்பிக்கொண்டு நிற்கக்கூடிய தாவேக்கா கூட இன்னைக்கு என்ன கதினே தெரியல, அந்த நிலைமையில இருக்கு. அவங்க செல்ஃப் எடுக்கல, ரொம்ப மோசமா இருக்காங்க. அவரை வச்சு செய்யறதுக்கு எங்க அண்ணன் வந்திருக்கிறாரு, அவர் பாத்துக்குவாரு. நான் இங்க ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் இங்க சொல்றேன். அந்த மாதிரி இங்கே மக்களுடைய நல்வாழ்வுக்காக, தமிழ் ஆழ்வதற்காக, தமிழ் மீள்வதற்காக, இனம் எழுச்சியுறுவதற்காக, பெண்கள் போற்றத்தக்க பெருமக்களாக மாறுவதற்காக, அனைத்து சமூகத்திற்கும் சம வாய்ப்பு, சமூக நீதிக்காக நாம் தமிழர் கட்சி இங்கே வர வேண்டும். இஸ்லாமியர்களுடைய பாதுகாவலர்கள் என்று சொல்லுவது சப்பைக்கட்டு, பொய் வாதங்கள். 3.5 விழுக்காடை கூட முழுமையாக நிறைவேற்றாதவர்கள்
கொடுக்கல. ஆனால் நாம் தமிழர் கட்சி 10 இஸ்லாமியர்களுக்கு இங்கே இடத்தை கொடுத்திருக்கு. 10 இஸ்லாமியர்கள். எதற்காக? மதத்துக்காகவோ சாதிக்காகவோ இல்ல, எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு இந்த மண்ணில் வழங்கப்படணும். அதுதான் உண்மையான சமூக நீதியாக இருக்கும். எல்லோரும் அரசியல் வயப்படணுங்கிற முழுமையான புரிதல்னால அந்த புரிதலை மக்களுக்கும் எத்தி வருகிறார். எல்லா வேட்பாளர்களையும் சமூக நீதியின் அடிப்படையில் தேர்வு செஞ்சு எவ்வளவு மண்ட பிச்சுக்குச்சுன்னு அண்ணன்களுக்கு எல்லாம் தெரியும், கூடவே இருந்தவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த 4 மாத காலத்தில் தான் அவன் சீமான் அவர்கள் பார்த்து 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 எந்த சமூகத்துக்கு எந்த இடங்கள்ல கொடுக்கணும், அவங்களுடைய பின்புலம் எப்படி இருக்கணும், படிச்சவங்களாவும் இருக்கணும், பெண்லையும் இருக்கணும் அப்படின்னு எல்லாவற்றையும் பார்த்து அவர்களுக்கு வாய்ப்பை அளித்திருக்கிறார். அப்படின்னா இங்கே உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அரசியல் பிரதிநிதித்துவம் மூலமாகத்தான் அந்த விடுதலை பெற முடியும் அப்படிங்கிற உணர்வை பெற்றதுனால அப்படியான ஒரு சீர்திருத்தத்தை பண்ணக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பளித்தால் தான் இங்க சரியாக இருக்கும். சகோதரியை பத்தி சொல்லணும். பெண் எனும் பேராற்றல், தையலை உயர்வு செய், இதெல்லாம் நமக்கு போதிச்சுட்டு போயிருக்கிறது. ஆனால் ஒரு வாழும் எக்ஸாம்பிள் வேணும்ல. 4 வயதிலேயே தந்தையை இழந்தாச்சு. 27 வயதுல எனக்கு தந்தையை இழந்தா எனக்கு வழி தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆனால் 4 வயதிலேயே ஒரு பெண் அவளுடைய தந்தையை இழந்தாச்சு. ஒரு தாய் தன்னுடைய மகளை சும்மா ஏதோ ஒரு டிகிரிலாம் இல்ல, எம்எஸ்சி பிஹெச்டின்னு முனைவர் பட்டம் வரைக்கும் படித்து இன்னைக்கு சாதிக்க வைக்க முடியும் என்ற ஒரு வாழும் எக்ஸாம்பிளாக கோமதி சண்முகம் என்கின்ற மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரி புனிதா சண்முகம் அவருடைய தாயார் இன்னைக்கு ஒரு சாதனை பெண்மணி. இவங்களை படிக்க வச்சது பெரியார் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு ஆய்வறிஞராக, ஒரு முனைவராக, ஒரு சயின்டிஸ்டாக இருந்து கொண்டு தமிழ் தேசிய அரசியல்ல என்னுடைய பங்களிப்பு இருக்கணும், என்னுடைய சேவை இருக்கணும்னு அவங்க செய்து வந்த ஒரு மிகப்பெரிய வேலையை இங்க இல்ல சீனால அவர்கள் செய்து கொண்டிருந்த அந்த பணியை விட்டு இங்கே நான் பிறந்த மண்ணிலே என்னுடைய மக்களுக்கான சேவையை நான் செய்ய வேண்டும்னு ஆத்மார்த்தமாக இங்கே மண்ணில் வந்திருக்கிறார். அப்படின்னா அவரை நீங்கள் தூக்கி கொண்டாட வேண்டும். உண்மையாகவே அடையாளங்களுக்காக நாங்கள் இங்கே வாய்ப்புகளை சீமான் அவர்கள் கொடுப்பதில்லை. ஆழமாக அவர்களுடைய பின்புலங்களை பார்க்கிறார். என்ன படிச்சிருக்காங்க, எவ்வளவு தூரம் அவர்களால் இந்த களத்தில் நேர்மையாக, அவர்களால் சமரசம் இல்லாம நம்மளுடைய போகக்கூடிய இந்த முரடான பாதையில, கடுமையான பாதையில தொடர்ச்சியாக வர முடியும் எல்லாத்தையும் ஆய்வு செய்து சீமான் அவர்கள் நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய துணிவை, அவங்களுடைய ஆற்றலை, அவங்களுடைய படிப்பை, அவங்களுடைய உரையை எல்லாத்தையும் பார்த்து நானும் வியந்து போய் தான் இன்னைக்கு நிக்கிறேன். நேற்றைய தினம் தான் பார்த்தேன். அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு எலிஜிபிளான ஒரு கேண்டிடேட் அப்படின்னா இந்த ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு அவராக இருப்பாங்க. அதிகமான இளைஞர்கள் வாழக்கூடிய இந்த இந்திய ஒன்றியத்துல எத்தனை இளைஞர்கள் கேபினட் மினிஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப சொற்பம். ஆனால் இங்க 60 வயதுக்கு மேற்பட்ட அமைச்சர்கள் 60 விழுக்காடுக்கு மேல இருக்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையா இருக்கு. அதுதான் தமிழ்நாட்டு அமைச்சரவையிலையும். அப்போ இளைஞர்களுக்கான வாய்ப்பு 134 இடங்களிலும் இளைஞர்களையா தேடி போய் அவர்களுக்கான வாய்ப்பு. அதில் ஒருவர் தான் புனிதா சண்முகம். கட்டாயம் உங்களுக்காக ஆவடி சட்டமன்ற தொகுதியை ஒரு சிங்கப்பூராக மாற்றுவோம் என்று சூளுரைத்து வந்திருக்க மகள் உங்களுக்காக நேர்மையாக களத்தில் நிற்பார், மாற்று கருத்தில்லை. அவர் பேசக்கூடிய வாதங்களை போய் பாருங்க. இங்க இருக்கக்கூடிய எந்த சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோ அவர் அளவுக்கு ஈடு கொடுத்து, அவருடைய அறிவாற்றல் அளவுக்கு ஈடு கொடுத்து பேச முடியாது. பேசுவது மட்டும் ஆற்றல் இல்ல, ஒரு நிர்வாக திறன் இங்கு அவசியப்படுது. அந்த நிர்வாக திறமை அவருக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட சமூக சேவைக்காக எல்லாவற்றையும் துறந்து இன்னைக்கு மரியாதைக்குரிய சகோதரி புனிதா சண்முகம் அவர்கள் இன்னைக்கு களத்தில் நிற்கிறார். கல்வி கடனை ரத்து செய்த இந்த திமுகவுடைய அந்த கணக்கு மட்டும் சொல்லிடுறேன் கேளுங்க. கல்வி கடனை ரத்து செய்வோம்னு சொல்லிச்சுல 6 லட்சம் மாணவர்கள் கல்விக்காக கல்வி இலவசம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ப கூடாது. கல்வி கடன் மட்டும் இன்னைக்கு 7 லட்சம் கோடி
அதுல அதுல சாரி 7 லட்சம் மாணவர்கள் 1,78,000 கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அதுல வெறும் 78 கோடியை மட்டும்தான் தள்ளுபடி செய்திருக்கு. புள்ளி ஒரு விழுக்காடு கூட கிடையாது. ஆனால் நாங்கள் கல்வி கடனை ரத்து செய்வோம்னு வாக்குறுதியை வந்து மீண்டும் மீண்டும் கொடுக்கும். இப்படி எல்லாவற்றையும் பொய் வாக்குறுதிகளா கொடுக்கும். இங்க வந்து மீண்டும் மீண்டும் விசிகாவும் சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகள் அவர்கள் கூட கூட்டணி சேர்றாங்க. அவங்களுக்காக என்ன செஞ்சீங்கன்னு போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். விசிகாக ஐயா ஸ்டாலின் கரங்களால அம்பேத்கர் சிலை ஒன்று திறந்திருப்பாங்க. சிபிஎம்காக ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களால ஒரு மார்க்ஸுடைய சிலையை திறந்திருப்பாங்க. இதை தாண்டி அவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னா எதுவுமே சொல்ல தெரியாது. இங்கே எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் 2 மடங்காக அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு மெச்சிக்கிறாங்களே. நிதி ஆயோக் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ல தமிழ்நாடு வளர்ந்திருக்கு, லிட்ரஸில இவ்வளவு வளர்ந்திருக்கு, லேபர் ரேஷியோல இவ்வளவு வளர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இது எதுவுமே அவர்கள் செய்தது கிடையாது. தனி மனிதர்களாக நாம உழைச்சு வேர்வை சிந்தி நம்மளுடைய ஆற்றலை போட்டு நம்ம இது எல்லாத்தையும் உருவாக்கி ஒவ்வொருத்தரும் பங்களிச்சிருக்கோம். ஆனா பெருமையை லேபிள் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது அவர்களுடைய வழக்கம். அதை செய்யக்கூடிய இவர்கள் எடுத்து காட்டக்கூடிய அறிக்கை என்ன அப்படின்னா நிதி ஆயோக் தான் சொல்லியிருக்கு பாருங்க. நிதி ஆயோக் தான் சொல்லியிருக்கு பாருங்க. முதல்ல 2-3 தடவை போல, அதற்கு காரணங்கள் உங்களுக்கு தெரியும். கடைசியா போனப்ப இதெல்லாம் பேச்சுவார்த்தையும் அதே நிதி ஆயோக் சொல்லுது எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான குற்றங்கள் 2 மடங்காக தமிழ்நாட்டில் அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு. அதற்கு எதிராக என்ன மாதிரியான நிலைப்பாடு, அதற்கு தீர்வாக என்ன மாதிரி நிலைப்பாடு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்திருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கிடையாது. அதற்கு தீர்வும் எட்ட மாட்டார்கள். ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். உதாரணம், மத்திய பிரதேசல சிவராஜ் சிங் சௌஹான் சொல்லக்கூடியவர் ஆட்சியாளர், பிஜேபி கட்சி. ஒரு பழங்குடி சிறுவன் மீது சிறுநீர் கழிக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. மாற்றுக்கருத்திலே தவறுதான். ஒரு தீவிரமான தண்டனை கொடுக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் வேங்கை வயல் என்ற ஒரு பெரிய கிராமம், அந்த கிராம மக்களே மலம் கலந்த குடிநீரை குடிக்க நேர்ந்தது. அதற்கு என்ன தீர்வு எட்டப்பட்டது அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க தான் பாசிச பாஜகவை எதிர்க்கிறவங்களாச்சு. 6 செக் போஸ்ட், பாகிஸ்தான் பார்டர்ல கூட அத்தனை செக் போஸ்ட்கள் இருக்குமான்னு தெரியல. ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேங்கை வயலுக்குள்ள போறதுக்கு 6 செக் போஸ்ட். உள்ள போய் யாருமே விசாரணை செய்திட முடியாது. உள்ள போய் அமைச்சர் பார்த்துட்டு வர முடியும். போயிட்டு வந்த அமைச்சர் கிட்ட கேக்குறாங்க, உள்ள இரட்டை குவளை முறை இருக்காமே அப்படின்னு. வாய் கூசாம போய் சொன்னார், இரட்டை குவளை முறை இல்ல அப்படின்னு. ஆனால் விசாரணை செய்து வந்த பிறகு நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, அங்கே இரட்டை குவளை முறை நடைமுறையில் இருந்திருக்கிறது. அங்க சாதிய பாகுபாடு தீண்டாமை நடந்திருக்கிறது. ஆனால் இங்க பெரும் பொருளை செலவிட்டு ஒரு குற்றத்தை மறைப்பதற்காக இவர்கள் எல்லா கண்காணி வேலைகளும் செய்வார்களே தவிர்த்து ஒரு சிக்கலை தீர்ப்பதற்கான எந்த நடவடிக்கையும் இவர்கள் கிட்ட இருக்காது, எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் வாங்க வாழலாம், ஆனால் சற்று முன்னால் நின்று நாங்கள் ஆளுவோம் சொல்லுவது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தத்துவம். யாராவது எதிர்க்க முடியுமா? நாம் தமிழர் கட்சியில எல்லாருக்கும் சீட்டு கொடுத்திருக்கு. மலையாளிக்கு, தெலுங்கர்களுக்கு, ஹிந்தி பேசக்கூடியவர்களுக்கு எல்லாருக்கும் சீட்டு கொடுத்திருக்கு. எல்லா மொழியை சார்ந்தவர்களுக்கும் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், எல்லா மதத்தை சார்ந்தவர்கள், எல்லா சமூகத்தையும் சார்ந்தவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே யாரும் தமிழர்களா ஆளல. தமிழர்கள் ஆண்டிருக்கிறாங்க. ஆனா தமிழாய்ந்த தமிழர்களாக இந்த மண்ணை யாரும் ஆளவில்லை அப்படிங்கிற ஆதங்கம் தான் இங்க இருக்கிறது. உண்மையான தமிழர்கள் இங்கே ஆண்டு இருந்தால் இந்த மாதிரி வளங்களையும் மணலையும் கொள்ளையடிச்சிட்டு போவாங்களா? கொள்ளையடிக்கிறத குமரி எதிர்த்து பேசுறவங்களை கொலை பண்ணிட்டு போவாங்களா? ஜாஃபர் சாதிக், ஜஹவர் அலி போன்றவர்கள் எல்லாம் கொலை பண்ணிச்சு இந்த அரசு. அப்படியான ஒரு ஆட்சியை இவர்கள் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தீர்வு கட்டாயம் ஒரு மாற்று அரசியல் இங்கே பிறக்க வேண்டும். இங்கே போட்டி 2 பேருக்கு தான். எத்தனை முனைகள் வேண்டுமானாலும் இருந்து கொள்ளட்டும். ஆனால் போட்டி 2 தத்துவத்துக்கு இடையில் மட்டும்தான் இருக்க வேண்டும். ஒன்று திராவிடம், மற்றொன்று தமிழ் தேசியம். இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ் தேசியத்தினுடைய மறுமலர்ச்சி இந்த மண்ணில் முகிழ்ந்து வருகிறது. அதை நீங்கள் கொஞ்சம் கூட கீழே தனியே விட்டுறக்கூடாது.
தனிய விடாம அந்த வேள்வி தீயினுடைய கனல் குன்றாம ஏந்தி பிடிக்கணும். நம்மளுடைய தலைவர் தந்த அந்த கனலை நீங்கள் அப்படியே தாய்மாமன் சீமானவர்கள் ஏந்தி கொண்டு நிற்பது போல ஒவ்வொருவரும் இங்கே ஏந்தி கொள்ள வேண்டும். அந்த பற்றோடு அந்த தீயை மற்ற எல்லோருக்கும் பரவ செய்யணும். இங்க புரட்சி ஒன்றுதான் உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிற நிலை வந்தாச்சு. ஏன்னா சில பேர் இருக்கிறாங்க, என் பாங்க ஐசியூல இருக்கான், ஆனா நான் என்னுடைய தளபதியை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய தாய்மார்கள் உருவாகி இருக்கிறார்கள் இந்த திராவிட கட்சியினுடைய ஆட்சிகளில். கொஞ்சம் கூட கவலைப்படாத பெற்றோர்கள், பெண்கள், பண்பாடு எல்லாத்தையும் மண்ணுல தூக்கி புதைச்சுக்கிட்டு ஒரு சமூகம் உருவாயிருக்கு. அப்ப இதை எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா அரசியல் விழிப்புணர்வு ஒன்றே தீர்வாக இருக்கும். அப்ப இந்த அரசியல் விழிப்புணர்வு ஒரு புரட்சியாக மாறினால் மட்டும்தான் இந்த அரசியல் விடுதலை இங்கே பிறக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படிப்பட்ட அரசியல் விடுதலை பிறக்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை தவிர்த்து உங்களுக்கு வேற எந்த வாய்ப்பும் இருக்காது. உண்மையாக நான் சொல்லுகிறேன், என்னுடைய மனசாட்சியை தொட்டு சொல்றேன். நீங்க எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய ஆவடி சட்டமன்ற தொகுதி பெருமக்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன், நீங்க கண்ண மூடி எல்லாருக்குமே இறை நம்பிக்கை இருக்கும். சில பேருக்கு கட்சி சார்ந்தவர்களுக்கு இருக்காது, ஆனால் பெரும்பாலான இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கும். உங்க இறைவனை நீங்கள் நம்பக்கூடியவர்கள் என்றால் கண்ணை மூடி கொண்டு போய் அந்த பேலட்டை தொடும்போது நேர்மையானவங்களுக்கும் சரியானவங்களுக்கும் தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு உங்க விரலை நீட்டினீங்கன்னா கட்டாயம் ஏறுகளப்பை ஏந்திய விவசாய சின்னம் மட்டும்தான் உங்கள் கண்ணில் தெரியும். அப்படிப்பட்ட உண்மையும் நேர்மையுமாக நிற்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய வாய்ப்பை உங்களுடைய தேர்வை செய்யணும். நான் முதலே குறிப்பிட்டது போல இங்கே ஒரு கட்சி தான் இருக்கு, சரியான கட்சி. உங்களுடைய வாக்கு உங்களை மட்டும் இல்ல, உங்களை சார்ந்திருக்க கூடியவர்களையும் பாதிக்கும். உங்களுடைய வாக்கு வேற ஒருத்தவங்களையும் பாதிக்கும். நீங்க மற்றவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சரியானவங்களை தேர்வு செய்யுங்க. இலவசங்களை கொடுத்து ஏமாற்றுவார்கள். 1000, 2000, 2500 இது அல்ல நம்மளுடைய தீர்வு, இது அல்ல நம்மளுடைய தீர்வு. இந்த காசை எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அப்படின்னா எங்கே இருந்து இந்த காசை எடுக்கிறாங்கங்கிற கேள்வி முதல்ல நமக்கு வேணும். கடனை வாங்கி 10 லட்சம் கோடி இன்னைக்கு கடன் இருக்கிறது. 10 லட்சம் கோடி இந்த கடன் யாரோடைய பேர்ல வாங்கினது? மக்களுடைய நலனின் பேர்ல வாங்கினது. நம்மள அடமானம் வச்சிருச்சு இந்த அரசு. நம்மை அடமானம் வைத்து பெறப்படக்கூடிய இந்த கடன் மூலமா நமக்கு கொடுப்பாங்க இந்த 2000, 2500, 1000 ரூபாயும் அப்படின்னா இவர்கள் எப்படி நல்லாட்சி கொடுக்க முடியும்? டாஸ்மாக் இவர்களே நடத்துறாங்க அப்படின்னா இவர்கள் எப்படி நல்ல ஆட்சியாளர்களாக இருக்க முடியும்? ஏதாவது ஒரு மாநிலம், ஏதாவது ஒரு அரசு மதுவை அவர்களே விற்றதாக சரித்திரம் இருக்கான்னு மட்டும் போய் பாருங்க. உண்மையாகவே பெண்களுடைய நலனை சிந்திக்க கூடியவர்கள்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், பெண்களின் நலனுக்காக 5000 கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அப்பா ஸ்டாலின் அவர்கள் பெண்களுடைய மன நிம்மதிக்காக டாஸ்மாக்கை மூடுவேன்னு சொல்ல முடியுமா? அவர் சொல்லுவாரா? மாட்டாரு. ஏன்னா அரசு அதுல வரக்கூடிய பணத்தாலதான் இங்க நடக்குதுங்கிற ஒரு சூழல். அதுல நேரடியாக வர பணத்தினால கொஞ்சம் லாபம், மறைமுகமாக வரக்கூடிய பணத்தாலதான் அவர்களால் தேர்தலை சந்திக்க முடிகிறது. கொள்ளையடிக்கக்கூடிய பணத்தை வச்சுதான் அவர்களால் தேர்தலுக்கு வர முடிகிறது. இப்படி எதிலொன்றிலுமே இவர்களை நம்பினீர்கள் என்றால் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். அதனால் சத்தியமாக நிற்கக்கூடிய இந்த சத்திய பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாய்ப்பை தாருங்கள். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஆவடி சட்டமன்ற தொகுதியிலே நிற்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரி புனிதா சண்முகம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். உங்களுக்காக உண்மையும் நேர்மையுமாக இக்களத்தில் நின்று அர்ப்பணிப்போடு செயல்படுவார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.